கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்று பார்ப்போமா? யோபு 31 அதிகாரத்தை பார்ப்போம். யோபு தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்பதற்கான வசனங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண்போம். 31 அதிகாரம் 1 வசனம். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான், அவன் கண்களோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பேனோ? இருப்பது எப்படி? அப்படி ஒருவேளை நான் இருப்பேனானால் உன்னதங்களில் இருக்கிற தேவன் அளிக்கும் பங்கும் சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமோ எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நான் என் வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லாதவனாக இருந்தானால் எனக்கு ஆபத்தும் ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும்? கர்த்தரின் வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என் நடைகளை எண்ணுகிறார் அல்லவா? நான் மாயையில் நடக்கலாமா? நான் கபடி செய்யலாமா? என்னுடைய தராசு உத்தமமாய் இருக்க வேண்டும் அல்லவா? நான் என் வழிகளை விட்டு விலகினதும், என் நடைகள் வழியை விட்டு விலகினதும், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும், ஒருவேளை என்னோட இடத்துல மாசு ஏதாவது ஒட்டி இருக்குமா? அப்படி ஒருவேளை இருக்குமானால் தேவனே, நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என்னோட பயிர் வேறற்று போகட்டும் என்று சொல்கிறான். நான் தவறு செய்தேன் இருந்தால் என்னை தண்டியும் ஆண்டவரே என்று சொல்லும் அளவிற்கு அவன் தேவனிடத்தில் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறான். தவறு செய்யக்கூடாது என்பதிலே அவன் மிகவும் ஆழமாக யோசித்திருக்கிறான். ஆகையால் தான் தேவன் அவனை சன்மார்க்கன், உத்தமன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். என் மனைவியை தவிர நான் வேறொரு ஸ்திரீயை பார்த்தேன் உண்டானால், அவள் மேல் மயங்கினேன் உண்டானால், அவள் வாசலை எட்டி பார்த்தேன் உண்டானால், என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, அவளுக்கு வேற்று மனிதர்கள் ஏதாகிலும் செய்வார்களாக அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணனா ஆண்டவரே இதெல்லாம் நடக்கட்டும். அது தோஷம்னு எனக்கு தெரியும். நான் இன்னொருவன் மனைவியை எட்டி பார்ப்பதோ, இன்னும் அண்டை வீட்டாருடைய வாசலை எட்டி பார்ப்பதும் தோஷம் என்று நான் அறிகிறேன். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம் என்று யோபு சொல்கிறான். அது என்ன பண்ணுமா? பாதாள பரியந்தும் நம்மளை பட்சிக்கும், நம்முடைய சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கிவிடும் என்று சொல்கிறான். அடுத்த வார்த்தையை கேளுங்கள். என்னோட வேலைக்காரியானாலும் என் கூட இருக்க வேலைக்காரனானாலும் அவனோட நியாயத்தை என்கிட்ட கொண்டு வந்தா அதை நான் அசட்டை பண்ணியிருப்பேன் ஆண்டவரே. அப்படி ஒரு வேளை நான் அசட்டை பண்ணனா தேவன் என்னிடத்துல கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? என் தேவன் சொல்கிறார், யாருடைய நியாயத்தை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது என்று அவருடைய வார்த்தையின் மேலே எவ்வளவு விசுவாசத்தோடும் அவரிடத்திலே உத்தமத்தோடும் இருந்திருக்கிறான். அவன் சொல்கிற வார்த்தையை மறுபடியும் பார்ப்போம். 15 வசனம். தாயின் கர்ப்பத்திலே என்னை உண்டு பண்ணினவர் என் வேலைக்காரனையும் உண்டு பண்ணினார், அயல் வீட்டுக்காரனையும் உண்டு பண்ணினார், பாவம் செய்கிறனையும் உண்டு பண்ணினார், பாவம் அல்லாதவனையும் உண்டு பண்ணினார். ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினவர் தேவன் அல்லவா? ஆகையால் நான் இவர்கள் வாஞ்சித்ததை அவர்களுக்கு கொடாமல் அவர்களை கஷ்டப்படுத்துவேனா? விதவைகளுடைய கண்களை பூத்து போக நாம் பண்ணலாமா? என்னை உண்டு பண்ணினது போலதான் அவர் எல்லாரையும் உண்டு பண்ணிடுறார். ஆகையால் நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன், உதாசீனப்படுத்தக்கூடாது என்று அவன் தன் வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் என் ஆகாரத்திலே நான் சாப்பிட மாட்டேன். அப்படிப்பட்டவர்களை நான் வளர்த்து என்னோட வழிநடத்தினேன் என்று சொல்கிறான். உடுப்பில்லாதவர்களுக்கும் மடிந்து போகிற ஏழைகளுக்கும் வஸ்திரம் இல்லாதவர்கள் என கண்டபோது அவர்களுக்கு நான் வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன். அந்த வஸ்திரங்களை போர்த்து கொண்டவர்கள் என்னை புறாது இருந்தாலும் நான் அதை எண்ண மாட்டேன். நான் ஒளிமுக வாசலில் நடந்து வரும்போது யாராவது திக்கச்சவர்கள் இருந்தால் அவளுக்கு விரோதமாய் நான் கை நீட்ட மாட்டேன். ஏன்னா என் தேவனுக்கு அது பிடிக்காது. அப்படி நான் கை நீட்டி இருந்தேனானால் என் தோள்பட்டை சரிந்து என் எலும்பு கூட உடையட்டும்னு சொல்கிறான். ஒருவேளை நான் மிகவும் மேன்மை பாராட்டினவனானால் தேவன் எனக்கு ஆக்கினை கொடுத்துடுவார். அவருடைய நாமத்தை நான் சொல்ல முடியாது என்பது எனக்கு ரொம்ப பயங்கரமாகவும் பயமாகவும் இருந்தது என்று சொல்கிறான். நான் தங்கத்தின் மேலே ஆசை வைத்து அதுதான் என் ஆதரவு என்றும் என் ஆஸ்தி பெரியதென்றும் நான் மகிழ்ந்திருந்தாள். சூரியன் பிரகாசிக்கிறதும் சந்திரன் மகிமையாய் சொல்லும் போதும் அதை நோக்கி நான் முத்தி செய்தது உண்டானால், அது மேலே நான் மயக்கப்பட்டது உண்டானால், அவைகளை நான் பெரியவர்களாய் எண்ணியது உண்டானால், இதெல்லாம் விசாரிக்கப்படுகிற நியாயம். அப்படி நான் செய்வேனால் தேவனை மறுதளித்தவனாய் இருப்பேன் என்று அவன் தன் வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். என்னுடைய பகைஞர்கள் இருந்தாங்க, ஆனால் அவர்களுடைய ஆபத்திலே நான் மகிழலை. அவர்கள் பொல்லாப்பு நேரியும் பொழுது நான் களி கூறவில்லை என்று சொல்கிறான்.
அப்படி நான் செய்வேனானால் நான் பாவம் செய்ய இடம் கொடுத்தவனாய் இருப்பேன். பரதேசி, வீதியிலே தங்கினவர்கள், வழிப்போக்கர்களுக்கு எல்லாருக்கும் நான் வாசலை திறந்திருக்கிறேன். சொல்கிறான், நான் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறி மாறி நடக்கிறவனும் இல்லை, பயப்படுகிறவனும் இல்லை. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும், எவ்வளோ ஜனம் இருந்தாலும், என்ன இகழ்ச்சி வந்தாலும், அது என்னை பயமுறுத்தினாலும் நான் பேசாமல் இருக்க மாட்டேன். என்னோடய வாசலை விட்டு நான் அங்கேருந்து புறப்படாமல் இருக்க மாட்டேன். நான் ஓடி போய் என்ன பண்ணுவேன், நியாயம் செய்வேன் என்று யோபு சொல்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு செயல்களிலும் அவரை நினைத்து கொண்டிருக்கிறான். எல்லா செயல்களையும் அவரிடத்திலே ஒப்புவித்திருக்கிறான். கர்த்தர் யோபுவை அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று அறிக்கை செய்தது போல நம்மையும் அறிக்கை செய்வதற்கு, நாமும் யோபுவை போல கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.